ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசுது. நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தப்போ வழியில் பார்த்ததாங்க இந்த தூக்கணாங்குருவி கூடு. ஆமாங்க, சின்ன வயசுலலாம் நிறைய பார்க்க முடியும். இப்போ வந்து ரொம்பவே ரேர் ஆகிடுச்சுங்க, பார்க்குறது கஷ்டமாயிடுச்சு. இந்த தூக்கணாங்குருவி பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேங்க. தூக்கணாங்குருவி கூடு எதுவும் கிடைக்குமா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டோம். எங்களுக்கு செம்மையாக நிறைய தூக்கணாங்குருவி கூடு இருந்ததுங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் வீட்டுக்கு. நம்மளை போலவே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தாங்க இந்த தூக்கணாங்குருவிங்க வாழ்கிறாங்க. மேக்சிமம் தூக்கணாங்குருவிலாம் பார்த்தீங்கன்னா அதோட உணவு வந்து எங்கே அதிகம் கிடைக்குதோ அந்த இடத்துல தாங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற அந்த புல், தர்ப புல்லாக இருக்கட்டும், வைக்கோல் புல் இருக்கட்டும், அடுத்து பனைமரத்தில் உள்ள அந்த மட்டையில் உள்ள நாரை எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க ஆண்குருவி தாங்க மெயினாக கூடு கட்டுது. அந்த ஆண்குருவி தன்னோட துணைக்காக இந்த கூட்டை ரெடி பண்ணுது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ஜினியரிங்ஸ் எப்படி பிளான் பண்ணி வீடு கட்டுறாங்களோ அது போல் இந்த தூக்கணாங்குருவி உள்ள ரூம்லாம் வச்சு ரெடி பண்ணி கட்டுறாங்க. ஒரு படி போய் ரூம் மட்டும் இல்லைங்க, லைட்டிங்ஸ்லாம் கூட செட் பண்ணுறாங்க. ஆமாங்க, எவ்வளோ ஒரு டேலண்ட்டில் இந்த தூக்கணாங்குருவிக்கு இருக்குது. வீட்டுக்கு வெளிச்சம் தேவைன்னு இந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் மின்மினி பூச்சியை ஃபிட் பண்ணிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கூட்டுக்கு வந்து வெளிச்சம் கிடச்சிரும். இந்த என்ட்ரன்ஸ் இருக்குங்க, இது வந்து பேர்ட்ஸ் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து மரத்தில் அட்டாச் ஆகிருக்குங்க. இந்த வழியாக பூச்சி உள்ளே வருங்க. அந்த பூச்சி தான் கூட்டுக்குள்ளே வராத மாதிரி 2 பார்ட்டிஷனாக வச்சு கட்டியிருக்குங்க. ஆமாங்க, அந்த பூச்சி உள்ளே வந்தாலும் இந்த குருவியை ரீச் பண்ண முடியாது. அது போல தான் இது கட்டி வச்சுருக்கும் கூட. நம்ம லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, பேர்ட்ஸ் லைஃப்லேயும் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம்லாம் நடக்கும் போல். இந்த ஆண்குருவி கட்டின கூடு பெண் குருவிக்கு பிடிச்சாதான் சேர்ந்து வாழுமாங்க. இல்லைன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஆண்குருவி இன்னொரு கூடை கட்டி கூட்டிகிட்டு போய் பெண் குருவியை காட்டுமா. அது பிடிச்சதுக்கப்புறம் தான் அது கூட சேர்ந்து வாழுமாங்க. ஒன்ஸ் அந்த கூட்டில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அவங்க இனப்பெருக்கம் காலம் முடிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கூடு யூஸ் பண்ண மாட்டாங்களாங்க. எகெயின் வேறு ஒரு கூடு தான் ரெடி பண்ணிக்குவாங்களாம். இந்த கூட அப்புறம் காற்றுல விழுந்துருங்க. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோ மட்டும் இல்லைங்க, ஷிப் பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லுவேன், ஃபிஷ் வீடியோவும் வரும், என்டர்டைன்மெண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுவோம். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க.